குமரன் சொல்றாரு, நான் விஜய் கிட்ட எனக்கு காம்படிஷன் இருக்குன்னு வாக்கிங் போறப்ப சொன்னேன். அவரு என்னை கூட்டிட்டு போய் துணி கடையில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் விஜய் கேட்கல கங்கா. காவேரியும் யமுனாவும் வாங்கி கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவீங்களான்னு விஜய் என்கிட்ட கேட்டாங்க கங்கா. அப்புறம் கடைசியா என்ன தெரியுமா சொன்னாரு? இங்க சம்பாரிச்சு எனக்கு வாங்கி கொடுங்க. என் அண்ணன் வாங்கி கொடுத்த சட்டைன்னு எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்லுவேன்னு விஜய் என்கிட்ட சொன்னாரு கங்கா. அப்படி பாசமா எனக்கு விஜய் வாங்கி கொடுத்தாரு. அத நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா கங்கா? விஜயும் நம்ம வீட்டுல ஒருத்தர் தானே கங்கா. பாட்டி சொல்றாங்க, காவேரி புருஷன் பத்திரமாட்டு தங்கோண்டி. குமரன் சொல்றாரு, ஆமா அம்மாச்சி. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு போட்டி நடக்க போகுது, போய் கலந்துக்கோங்கன்னு சொன்னதே விஜய் சார் தான். அவரு தான் ஐடியா எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப நம்பிக்கையா பேசி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நான் இந்த போட்டியில 10ல ஒரு ஆளா வந்திருக்கேன்னா அதுல விஜயோட பங்கும் இருக்கு. அவருதான் இதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் குமரன் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. காவேரி நைட்டு அவங்க வீட்டிலே படுக்கிறாங்க. விஜய்க்கு அவங்க வீட்டுல சரியா தூக்கம் வரல. காவேரி நினைப்பாவே இருக்காரு. காலையில காவேரி விஜய் வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் கேக்குறாரு, காவேரி உன்னால என்னைய விட்டுட்டு தூங்க முடிஞ்சுச்சா? என் நினப்பு இல்லாமையா தூங்குன? விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க, பழகிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னையில இருந்தே. புரியல காவேரி, என்ன சொல்ற? அங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சா? ஓஹோ, அத பத்தி கேக்குறியா காவேரி? நோட்டீஸ் தானே, அதுக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குல்ல. முடியும், கமிட்மெண்ட்ல கரெக்டா இரு காவேரி. என்ன காவேரி லுக்கு? என்னங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? கரெக்ட் தான் காவேரி. இப்படியே இரு காவேரி. அப்புறம் உங்க அக்கா என்ன சொல்றாங்க? இப்ப நீ என்ன இங்க டோஸ்ட் பண்ற மாதிரி குமரனை புரிஞ்சுக்காம உங்க அக்கா டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்களான்னு காவேரி உன்கிட்ட கேக்குறேன். விஜய், நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமா? கோஸ் காவேரி, இருக்கட்டும் விஜய். கங்கா அக்காவுக்கு உரிமை இருக்கு. அவ ரோஸ்டும் பண்ணுவா, டோஸ்டும் பண்ணுவா. நான் அந்த மாதிரி உங்ககிட்ட உரிமை எடுத்துக்க முடியுமா என்ன? விஜய், உங்களுக்கு டீ வேணுமா? போட்டுட்டு வரவா? காவேரி, கடமையா? ஆமா விஜய், உரிமை இல்லாட்டியும் கடமைய செய்யணும்ல, கமிட்மெண்ட். காவேரி, டீ போடுறதுதான் உன்னோட கடமைன்னு நான் நினைக்கல. என்னங்க, நான் சாதாரணமா தான் கேக்குறேன். டீ குடிக்கிறீங்களாங்க? வேண்டாம் காவேரி, வாக்கிங் போகும்போதே குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். உங்க மாமா எங்க? இன்னைக்கு ஜாகிங்கே வரல. எர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாரோ? விஜய், இன்னைக்கு தான் காம்படிட்டிவ் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதான். ரிஹர்சல் பார்க்கணும்னு காலையிலே சீக்கிரத்துல எந்திரிச்சு போயிட்டாரு. காவேரி, குமரன் நைஸான பர்சனா இருக்காரு, பயங்கர சின்சியர். நான் சொல்றேன் காவேரி, குமரன் தான் இப்ப டைட்டில் அடிக்க போறாரு, எழுதி வச்சுக்கோ. அக்கா கையில அந்த டைட்டில கொடுத்து குமரன் கெத்து காட்டுற மாதிரி நினைச்சுக்கோ காவேரி. காவேரி செமையா ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. சரி காவேரி, நான் ஆபீஸுக்கு கிளம்பணும், போய் ரெடியாக போறேன். நீயும் வர்ற இல்ல காவேரி? வர்றேங்க. இங்க என்ன காவேரி? ஒன்னும் இல்லைங்க, நீங்க போங்க. காவேரி, ஏதோ கேட்க வந்துட்ட, ஏன் நிறுத்துற? சொல்லு. என்னங்க, எனக்காண்டி ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லு காவேரி, என்ன உதவி? போட்டியில குமரன் மாமா தனியா அக்கா விட்டுட்டு போயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. குமரன் மாமா கிட்ட அவங்க கேட்டப்ப குமரன் மாமா யாருக்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க அந்த போட்டி நடத்துறவங்க கிட்ட. அதனால எங்க அக்காவை சர்ப்ரைஸா இந்த போட்டியில குமரன் மாமா கூட பேச வைக்க முடியுமா? காவேரி, இவ்வளவுதானா? போட்டி நடக்கிறப்பவே நான் இந்த ஏற்பாடை பண்ணிடுறேன் காவேரி. கங்கா ஃபேமிலியில எல்லாரும் வந்திருக்காங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு. போட்டி நடத்துறவங்க குலுக்கல் சீட்டு முறையில குமரன் பேரை பேரை எடுக்கிறாங்க, வர சொல்றாங்க. அப்ப 2வது பிளேயரை நீங்களே எடுங்கன்னு குமரன் கிட்ட அந்த குலுக்கல் சீட்டை கொடுக்கறாங்க. குமரன் எடுக்கிறாரு. இதுல கங்கான்னு பேரு வருது. போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க, இது அடுத்த கதாநாயகன் யாருங்கிற போட்டி. இதுல லேடி பேரு வந்திருக்கே, யார் அந்த லேடி? கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி நடத்துறவங்க கூப்பிடுறாங்க. இப்ப கங்கா சர்ப்ரைஸா குமரன் முன்னாடி நிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.